Taste the Daily. மயிலாடுதுறை மாவட்டத்தில் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் தைப்பூசத்தை ஒட்டி ஏராளமான பக்தர்கள் காவடி எடுத்து வழிபாடு செய்தனர். கூரைநாடு கஸ்தூரிபாய் தெருவில் அமைந்துள்ள சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் 33 அடி உயரம் கொண்ட பிரம்மாண்ட முருகப்பெருமானின் சிலை அமைந்துள்ளது. தைப்பூசத்தை ஒட்டி பால் காவடி, பன்னீர் காவடி, புஷ்ப காவடி, அழகு காவடி உள்ளிட்ட பல்வேறு வகையான காவடிகளை 50க்கும் மேற்பட்ட பக்தர்கள் எடுத்து வந்து வழிபாடு செய்தனர். காவிரி கரையில் சிறப்பு பூஜைகளுக்கு பிறகு ஊர்வலமாக எடுத்து வரப்பட்ட காவடி ஆலயத்தை அடைத்து சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டன. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் தைப்பூச விழாவை ஒட்டி லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிந்தனர். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் அண்டை மாநிலங்களிலும் இருந்தும் பக்தர்கள் விரதம் இருந்து நடைபயணமாக வந்த பக்தர்கள் முருகப்பெருமானை வழிபாடு செய்தனர். இந்நிலையில் திமுக அரசின் இந்து சமய அறநிலைத்துறை குடிநீர் வசதி செய்து தரவில்லை என்றும், முடிக்காணிக்க இலவசம் என்று கூறிய நிலையில் 100 ரூபாய் கொடுத்தால்தான் மொட்டையடிப்போம் என்று மிரட்டுவதாகவும் பக்தர்கள் குற்றம் சாட்டினர். இந்து சமய அறநிலைத்துறையை கவனிக்கும் சேகர்பாபு இவற்றையெல்லாம் கண்டு கொள்ளாமல் ஸ்டாலினுக்கு ஜால்ரா அடித்துக் கொண்டிருப்பதாக பக்தர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். நாங்கள் நடைப்பயணம் வந்திருக்கிறோம். நாங்கள் ஏன்னா நாங்கள் சாமி தரிசனக்காரங்க நடைப்பயணம் வந்தோம். இங்கே வந்து மொட்டடிக்கு போனோம். நாங்கள் ஒரு 40 பேர் வந்தோம். மொட்டடி போனதில் ஒரு ஆளுக்கு 100 ரூபாய். இஷ்டம்னா நில்லுங்க, இல்லைன்னா ஓரமாக ஓதுங்க. லைன்லாம் கணக்கு கிடையாது. 100 ரூபா கொடுத்தா தான் மொட்டடிப்போம். இல்லைன்னா நாங்கள் மொட்டடிக்க மாட்டோம். மொட்டடிக்கு வந்து நாங்கள் ஃப்ரீன்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாமே இப்போ வரோம். ஒரு பக்தர் வராங்க. இவ்வளோ பக்தர் கேட்டால் ஒரு ஆளுக்கு 100 ரூபா வாங்கினா கவர்மெண்ட் சம்பளம் கொடுக்குது. இதுக்கு ஒரு அமைச்சர் வந்து ஒரு நேரடியாக வந்து பாடிடணும். ஏன்னா இது ஒரு மரியாதையே இல்லை. நீ யாராக இருந்தாலும் ஓரமாக போய் காசு இருந்தால் நில்லு, இல்லை ஓரமாக போயிட்டு அப்படின்றாங்க. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் உள்ள பிரசித்தி பெற்ற நாகராஜ கோயிலில் தைத்தேர் திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. 10 நாட்கள் நடைபெறும் தை திருவிழா கடந்த 3ஆம் தேதி தொடங்கி நாள்தோறும் சிறப்பு பூஜைகள், தீபாராதனைகள், வீதி உலா ஆகியவை நடைபெற்று வந்தன. இதைத் தொடர்ந்து 9ஆம் நாள் விழாவான தைப்பூச விழாவை ஒட்டி மேலதாளங்கள் முழங்க பல்லக்கில் கொண்டு வரப்பட்ட சுவாமி தேரில் எழுந்தருளி வலம் வந்தார். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் திருச்சேரையில் உள்ள சாரநாத பெருமாள் கோவிலில் தைப்பூச திருநாளை ஒட்டி திருத்தேரோட்டம் விமர்சையாக நடைபெற்றது. 108 வைணவ திருத்தலங்களில் ஒன்றான இக்கோயிலில் கடந்த 3ஆம் தேதி தைப்பூச விழா கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வந்த நிலையில் முக்கிய வைபவமாக தைப்பூச திருநாளில் தேரோட்டம் நடைபெற்றது. சாரநாத பெருமாள் மற்றும் 5 தேவியர் தேரில் எழுந்தருளிய நிலையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை இழுத்து வழிபாடு செய்தனர். தைப்பூச திருவிழாவை ஒட்டி பல்வேறு மாவட்டங்களில் பக்தர்கள் காவடி எடுத்தல், திருத்தேரோட்டம் மற்றும் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. முருகனின் 6வது படை வீடான பழமுதிர் சோலையில் தீர்த்தவாரி நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது. வெள்ளிமயில் வாகனத்தில் வள்ளி தெய்வானையுடன் எழுந்தருளிய முருகப்பெருமானை தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்த ஏராளமான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். திருச்சி மாவட்டம் குமாரவயலூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் முருகப்பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனைகள் நடைபெற்றது. அதிகாலை முதலே ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் நீண்ட வரிசையில் நின்று முருகப்பெருமானை தரிசனம் செய்தனர். நெல்லை மாவட்டம் திசையின் விளையில் தைப்பூச திருவிழா தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. உவரி சுயம்புலிங்க சுவாமி கோயிலில் சிறப்பு பூஜைகளுடன் சந்திரசேகரருடன் மனோன்மணி அம்பிகை திருத்தேரில் எழுந்தருளினர். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஓம் நமசிவாய பக்தி கோஷத்துடன் தேரை வடம் பிடித்து இழுத்தனர்.